வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்தியின் பின்னணியிலே என்னுடன் இணைகின்றார்கள் எமது வானமதம் வானொலி அறிவிப்பாளர்களான கோனேலியஸ் அவர்களும் லண்டனை சேர்ந்த ஞானம் நலையா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஞானம். வணக்கம் ராஜன். வணக்கம் கோனேலியஸ். வணக்கம் வில்லியம். வணக்கம் ஞானம். இருவர்களுக்கும் முதல்கண் நன்றி. அதாவது இலங்கையிலே தேர்தல் முடிவுகள் வந்த ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதை பற்றிய சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்றிருக்கின்றோம். சரி, இருவரும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்களேன் இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி. தேர்தல் முடிவுகளை பற்றி நான் இப்போது சொல்வதென்றால், எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், என்பிபி பார்ட்டி இலங்கையிலே தற்போது 3/2 பங்கு அதிக வாக்குகளுடன் அவர்கள் வேட்பாளர்களை தெரிவித்து இருக்கின்றார்கள். இந்த எலெக்ஷன் மிக திறமாக நடந்து முடித்து வைத்திருக்கின்றார்கள் என்பிபி பார்ட்டி. அவர்களுக்கான இந்த மெஜாரிட்டி அவர்கள் அரசாங்கத்தை எந்த ஒரு மற்ற கட்சிகளுடைய உதவியின்றியும் தனிப்பட்ட முறையிலே தங்களது அரசாங்கத்தை அவர்கள் தொடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற லாபம் அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அவர்கள் தாங்களே செய்யக்கூடியதாக மக்கள் வேட்பாளருக்கு மிக அதிக வாக்குகளை கொடுத்து தெரிவு செய்ய இருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்த மட்டிலே பல காலமாக, பல வருடங்களாக குடும்ப ஆட்சியோ அல்லது நண்பர்களின் ஆட்சியோ நடத்த வந்தது. அதனால் இலங்கை திருநாட்டிலே இருக்கின்ற அந்த பொருளாதாரம் மிகவும் கீழே போயிருந்தது. இலங்கையை பொறுத்த மட்டிலே அந்த போருக்கு பின்பு எவ்வளவோ முன்னேற்றங்களை தாங்கள் செய்திருக்கலாம். எந்த ஒரு அரசாங்கமும் அவற்றை செய்யவில்லை, பொருளாதாரத்தை விரிவுபடுத்த செய்யவில்லை. இது இன்றைக்கு என்பிபி கட்சிக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். என்பிபி கட்சியை பொறுத்த மட்டிலே அவர்கள் நல்லதை செய்வார்கள் என்றுதான் இந்த மக்கள் அவர்களுக்கு தங்களது வாக்களை அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் என்னை பொறுத்த மட்டிலே கட்டாயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இட்டு இந்த இலங்கையை கொண்டு போவார்கள். இப்படி கொண்டு போவதால இலங்கைக்கு மட்டுமில்லை, இலங்கை மக்களுக்கு மிக ஒரு திறமான ஒரு சுவீட்சம் ஒன்று ஆரம்பமாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுவும் நாங்கள் 3 அல்லது 6 மாசத்துக்குள்ளே இப்படி என்ன விஷயங்கள் நடக்கப் போகின்றது, என்ன விதமாக அவர்கள் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப போகின்றார்கள், என்ன விதமாக இந்த நாட்டை அவர்கள் ஆட்சி செய்ய போகின்றார்கள் என்பது மிக துல்லியமாக எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். என்னுடைய பார்வையிலே அவர் ஜனாதிபதியாக வந்த நாளிலிருந்து இன்று மட்டுக்கும் கூடிய அல்லது குறைந்தது 3 மினிஸ்டர்ஸை வைத்துத்தான் இந்த நாட்டை நடத்தி கொண்டு போகின்றார். இந்த குறைந்த காலத்திலே இந்த நாட்டை 3 மினிஸ்டர்ஸை வச்சு நடத்துகின்றவர் ஒரு பாராளுமன்றத்தை முழுப்படியே சரியான விதத்திலே மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் போட்டு இவர் செய்வார், நமது நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுக்கும் இருக்கின்றது, மக்களுக்கும் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க சொல்லுங்க. வணக்கம். ஒருவரும் எதிர்பார்க்காத மாதிரி தேசிய மக்கள் சக்தி வெற்றி அடைவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்படி ஒரு சுனாமி போல் இப்படி ஒரு பெரிய அவர்கள் அடைவார்கள் என்று ஒரு தினம் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது நாங்கள் அந்த இலங்கை படத்தை எடுத்துக்கொண்டு எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அவர்கள் வென்ற இடங்கள் எல்லாத்திலும் ஒரு சிவப்பு கோடிட்டு அதுகளை மறைத்து கொண்டு வந்தோம்னா இலங்கை முழுவதும், அதாவது மட்டக்களப்பை தவிர மற்ற அத்தனை மாவட்டங்களிலும் அவர்கள் அமோக வெற்றி பெற்று முதலாக ஜனநாயக சோசியலிச குடியரசின் இந்த 14வது நாடாளுமன்றத்திலே முதலாக இந்த தேசிய சர்வதேச இந்த வாக்கெடுப்பிலே அதிக 2/3 மெஜாரிட்டி, 159 வாக்குகள் எடுத்து ஒரு பெரிய சாதனையை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அறகலிய போராட்டத்தை தொடர்ந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினர் கிராமமாக சென்று மக்கள் மத்தியிலேயே அவர்கள் செய்த வேலையும், அறகலிய போராட்டத்திலே அவர்கள் பின்னின்று அதை முன்னுக்கு நடத்தி சென்றதும் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும் வெற்றியை கொடுத்திருக்கின்றது. ஜனாதிபதி கடந்த தேர்தலிலே 3.16% எடுத்து பின்பு இப்பொழுது 43% வாக்கு பெற்று அவர் ஜனாதிபதியானார். பாராளுமன்றத்திலும் கடந்த தேர்தலிலே அவர்கள் 3 ஆசனத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் இம்முறை 159 ஆசனங்களை பெற்றிருந்து தெற்கிலே எல்லா அரசியல்வாதிகள் மத்தியிலேயும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை, ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் வடக்கிலே முதலாக 80 ஆண்டு அரசியல் தேர்தல் வரலாற்றிலே, இலங்கை தேர்தல் வரலாற்றிலே முதலாக ஒரு சிங்கள தேசிய கட்சி ஒன்று முதலாக பெரும் வெற்றி வாகை சூடியிருக்கின்றது. இது கூட
தெற்பகுதியிலே ஒரு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது. வன்னி மாவட்டத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் அவர்கள்தான் முன்னிலையில் நின்று பல ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் இதை கருத்தில் கொள்ளலாம். சரி, நன்றி. இப்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளை பற்றிய பல ஆய்வுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அங்கே உங்கள் இருவரையும் பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கத்திலே பல அதாவது 90% புதிய உறுப்பினர்கள் எவ்வித அனுபவம் இல்லாதவர்கள். இந்த பாராளுமன்றத்திலே இந்த அரசியல் பின்னோட்டம் இல்லாத பலரும் இம்முறை தேர்தலிலே வென்றிருக்கின்றார்கள். அதையிட்டு உங்கள் கருத்து என்னவா இருக்கின்றது? கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதாவது அநேகமான வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் NPP-யிலேயோ சரி மற்ற கட்சிகளிலேயோ புதிய வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா என்னை பொறுத்த மட்டிலேயும் நான் அவர்களை பார்த்த விதத்திலேயும் குமாரசாமியுடைய கருத்தரங்குகளை பார்த்த விதத்திலேயும் அவர்கள் வளர்த்துவிட்ட MP-மாருடைய கருத்துகள் அவர்கள் பேசியதை நான் பார்க்கும் போதும் அவர்கள் இப்ப புதுசாக இருந்தாலும் அவர்கள் மிக திறமாக அவர்களை கல்வியை கற்பிச்சு அவர்களை கொண்டு முன்னுக்கு இருத்தி இருக்கின்றார்கள். அதாவது அரசியல் கல்வியினை அவர்கள் பொலிட் பியூரோ என்று சொல்லுவார்கள். அந்த பொலிட் பியூரோல குமாரசாமி நடுநிலைமை என்று சொன்னால் அவரை சுத்தி ஒரு 10 பேர், அதன் பின்பு 20, அதன் பின்பு 30 பேர் வட்டம் வட்டமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளாகத்தான் அவர்கள் அந்த தோழமையாக அமைத்திருக்கின்றார்கள். அவருக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்று நான் சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மிக திறமான ட்ரைனிங்கை கொடுத்துத்தான் அவர்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் நியாயமான விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், சட்டத்திறனைகள் என்று அவர்கள் அதிலே வந்திருக்கின்றார்கள். அங்கு ஆனபடியால் அவர்களுக்கு நாங்கள் இப்போது எடுத்தால் 3 மந்திரிமாரோடு ஜனாதிபதி இந்த அரசாங்கத்தை கடந்த ஒரு குறுகிய ஒரு காலத்திலே நடத்தினவர் என்று சொன்னால் அவர்களுக்கான ட்ரைனிங் கொடுத்துத்தான் வேட்பாளராக நியமித்திருக்கின்றார்கள். அவர்கள் கட்டாயமாக வெறும் இப்ப டாக்டர்ஸ் ஒரு ட்ரைனிங் பிறகு எப்படி அவர்கள் ஆபரேஷன் செய்ய பழகின்றார்களோ அது போல அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சுது. அதுக்கேற்ற விதமான வகுப்புகள் அவர்கள் எடுப்பார்கள். என்னை பொறுத்த மட்டும் மிக திறமாக அத்தனை NPP கட்சி மெம்பர்ஸும் பாராளுமன்றத்திலே சரியான முறையிலே நடந்து கொள்வார்கள், சரியான விதமான கதைத்துக் கொள்வார்கள், சரியான விதமான கல்வியோடு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும், NPP கட்சி இந்த அறக்கலையோடு மட்டும் அவர்கள் வரவில்லை. அவர்கள் பல வருஷங்களாக அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலே போய் அவர்கள் நியாயமான கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள். டயஸ்போரா ஸ்ரீலங்கனுக்காக அவர்கள் வெற்றிகரமாக வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் அவர்கள் தங்களுக்கான அந்த அரசியல் கல்விகளை அவர்களுக்கு கொடுத்திருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் 3% வாக்குகளை வேட்பாளர்களை அவர்கள் எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்னை பொறுத்த மட்டுமே அவர்கள் மிக திறமாக நடத்தி கொள்வார்கள் இந்த அரசாங்கத்தை. பழைய அரசாங்கத்தை சொன்ன மாதிரி இவர்களால் கொண்டு நடத்த முடியாது, நாங்கள் தான் கொண்டு நடத்தினோம் இவ்வளவு காலம் என்று பழைய அரசியல்வாதிகள் அவருடைய காலம் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் பால் விற்பதோ அல்லது யோகட் விற்பதோ அல்லது பிஸ்கெட்ல எழுதியிருக்கேன் எக்ஸ்பயரி டேட் என்று சொல்லி அந்த எக்ஸ்பயரி டேட் இவர்களுக்கு முடிந்த பின்பும் அவர்கள் திரும்பவும் இருந்திருக்கின்றார்கள். ஆனா இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இது கட்டாயமாக அவர்கள் மிக திறமாக இந்த அரசாங்கத்தை அவர்கள் கொண்டு நடத்துவார்கள் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. அது மக்களின் நம்பிக்கையும் என்றபடியாத்தால் மக்கள் அவர்களுக்கு கூடுதலான வாக்களை கொடுத்து இன்று அவர்களை பாராளுமன்றம் அனுப்புகின்றார்கள். நீங்கள் கேட்டது போல் பல புதிய முகங்கள் இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலுக்கு முதலேயே 50க்கும் மேற்பட்ட பழைய தலைவர்கள், பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் தாங்கள் கேட்பதில்லை என்று முடிவெடுத்திருந்தார்கள். அதே போல இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலிலும் பல மந்திரிமார்கள், பழைய கனகாலம் அரசியலில் இருந்தவர்கள் பயங்கரமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் பகுதிகளிலும் கூட உங்களுக்கு தெரியும், பல காலமாக அரசியலில் இருந்த சித்தாந்தன், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள், பிள்ளையான் போன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் பழைய அரசியல்வாதிகளை, வயது போனவர்களை கட்டாயம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருந்தபடியினால்தான் இப்படி புதிய முகங்கள் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இவர்கள் கூட ஞானம் முதல் சொன்ன மாதிரி இவர்கள் கூட இந்த தேசிய மக்கள் சக்தியால் பாராளுமன்றத்து தேர்தலில் நிறுத்தப்பட்ட மக்கள்
பல காலமாக ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள், பல காலமாக அவர்கள் இவர்களை சிந்தித்து வழிநடத்தி இவர்களுக்கான ஆயத்தங்களை செய்து ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தவர்கள். 10க்கு மேற்பட்ட டாக்டர்கள் போகின்றார்கள், சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போயிருக்கின்றார்கள். இப்படி படித்தவர்கள் பலவற்றை 90% மேற்பட்டவர்கள் எல்லாம் பெரிய பெரிய படித்தவர்களும் அறிஞர்களையும் தான் அவர்கள் அங்கு அனுப்புகின்றார்கள். ஆகவே அவர்கள் வடிவாக திட்டமிட்டு வடிவாக இவர்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாட்டை விளங்கித்தான் இந்த புதிய முகங்கள் எல்லாம் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் இதை ஒற்றுமையாக ஒன்றாக ஒரு ஒழுங்கான பாதையில் இந்த நாட்டை நடத்தி செல்வார்கள் போலத்தான் தென்படுகிறது. ஆகவே புதியவர்கள், இரண்டாவது உங்களுக்கு தெரியும், தேர்தல் பிரசார நாட்களில் ரணில் விக்ரமசிங்க தனது கூட்டங்களில் சொன்னார், இவர்கள் எல்லாம் புதியவர்களை அனுப்ப போகிறார்கள், புதியவர்களுக்கு ஒரு அரசியலும் அங்கு தெரியாது, இவர்கள் அங்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அவர் தனது மேடைகளிலே பேசினார். ஆனால் இப்பொழுது 75% மேலான அந்த அங்கத்தவர்கள் புதியவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி திட்டமிட்டுத்தான் இவர்கள் செல்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு நியாயமான திறமான ஒரு ஆட்சியை கொடுப்பார்கள் போலத்தான் தென்படுகிறது. நன்றி. மேலும் இப்பொழுது இந்த வாக்களிப்பு, மக்கள் இந்த புதிய அரசுக்கு வாக்களித்த விதம் பற்றிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் அலசி ஆராயலாம். ஞானம், உங்களை பொறுத்தளவிலே இந்த தோல்வியிட்ட பொழுது கொர்னேலியஸ் குறிப்பிட்டிருந்தார், பல மூத்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் தோல்வியிட்டிருக்கிறார்கள் என்று. மற்றது இங்கே மட்டக்களப்பு பகுதியிலே பல இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்திலே அதற்கு எதிர்விதமாக நடைபெற்றுள்ளது. சரி, அதை பற்றி கொஞ்சம் ஆராய முடியுமா? என்னை பொறுத்த மட்டும் வடமாகாணத்திலே தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் கட்சிகளோ கூடுதலாக வராததற்கான காரணம் முதலாவதாக தமிழரசு கட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சிக்குள்ளே நடந்த பிரச்சனைகளும் அதிலே நடந்த சர்வாதிகாரமான முறையிலே சுமந்திரன் அவர்கள் நடந்து கொண்ட விதமும், அவர் புது ஆட்களை கொண்டு வந்து போடும் போது பழைய ஆட்களை வெளியே அனுப்பிவிட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவர் ஆட்களை கொண்டு வந்து போட்டாரோ தெரியவில்லை. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் என்பிபி கட்சியை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்துல ஏன் கூடுதலாக அவர்களுக்கு அந்த ஆசனங்கள் கிடைக்கக்கூடியதா இருந்தது என்று சொன்னால், தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களுக்கு இடையிலே இருந்த இந்த வேறுபாடு, அதாவது குழப்பம், இது எந்த கட்சிக்கு ஓட் பண்ணுவது, இவர்கள் தமிழரசு கட்சி எல்லாம் பின்னணி நிற்கின்றார்கள், யாருக்காக போடுவோமோ என்ற ஒரு யோசனை இருந்தது. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா என்பிபி கட்சி மிக துல்லியமாக மற்ற எல்லா இடங்களிலேயும் தங்களுடைய பரப்புரையை செய்து பின்பு கடைசியாக கொண்டு வந்து அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வைக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் வைத்த அந்த மீட்டிங்கை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக யாழ்ப்பாணத்திலே முத்த வழியிலே அல்லது வீரசிங்கம் போலதே அப்படியான இடங்களிலே தான் அவர்கள் பொதுவாக ஒரு மீட்டிங் வைப்பார்கள் எவருமே. ஆனால் இவர்கள் ஒரு கரையோர பகுதியை அவர்கள் டார்கெட் பண்ணி அங்கு பாஷியோர் அந்தோனியார் கோயில் அந்த கிரவுண்ட்ஸை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதாவது மீன் பிடிக்கும் மக்களினுடைய துன்பங்களையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனபடியால் அவர்கள் அந்த போக்கஸ் பண்ணினதை கொழும்பு தர பாஷையோர், கரையோர் அப்படியான இடங்கள், குருநகர் அப்படியான இடங்களை போக்கஸ் பண்ணி கரையோடிப்பாத மக்களை எவ்வளவுக்கு எடுக்கலாம் என்று கூறித்தான் அவர்கள் அங்கு அந்த மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லாக வைத்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டிருந்தார்கள். அது அவருக்கு ஒரு சான்ஸாக கிடைத்தது. அவர்கள் கஷ்டப்பட்ட மக்களை நோக்கி அங்கு போய் அந்த மீட்டிங்கை வைத்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் யாழ்ப்பாண டவுன்லயா, யாழ்ப்பாண பட்டணத்திலே நியூ மார்க்கெட் அப்படியான இடங்கள், பஸ் ஸ்டாண்ட் அப்படியான கடைகள் இருக்கிற வர்த்தகர்கள் கூடிய இடங்களில் தங்களுடைய பரப்புரையை திறமாக உள்ளுக்கு செய்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்க எடுத்துக்கொண்டீர்களா இருந்தால் வர்த்தகர்கள் மிக கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். பல காலமாக எல்லா விதமான பொருள்களை விலை கூடுதபடியால் அவர்கள் அந்த பொருள்களை விலை கூட கொடுத்த வேண்டி அதை திரும்ப மக்களுக்கு விற்றவர்கள் லாபம் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் வர்த்தகர்கள். அவர்களை பொறுத்த மட்டும் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா வந்த உடனே முட்டையிட விலை, தேங்காயிட விலை என்று சொல்லி, எண்ணெய் விலை என்று சொல்லி எல்லாத்தையும் குறைத்தது அவர்களுக்கு மிக சந்தோஷத்தை கொடுத்தது அந்த வர்த்தகர்களுக்கு. ஆனப்படியா அந்த வர்த்தகர்களும் அதிலேயே போக்கஸ் பண்ணி இருந்தார்கள். என்பிபி வந்தால்தான் நாங்கள் எங்களுக்கு இந்த கொமர்ஸ் அந்த வர்த்தக மண்டலங்களை செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை எடுத்துத்தான் வர்த்தகர்களும் சரி, ஏழை எளிவர்களும் சரி கூடுதலாக அந்த என்பிபி கட்சிக்கு ஓட் பண்ணி இருக்கின்றார்கள். மற்ற விதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்திருந்தீர்கள் என்றால், நான் அறிந்த விதத்திலே இலங்கையிலே வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே கதைத்த விதத்திலே
எத்தனையோ பேர் உண்மையாகவே வாக்களிக்க போகவில்லை. அதுவும் அடுத்த ஒரு உண்மை. இதுக்கு போய் என்ன பெரிய பணம் என்ற ஒரு இது. ஏனென்றால் தமிழரசு கட்சியின் குழப்பத்தினாலேதான் அவர்களும் தமிழ் மக்கள் கூடுதலாக வாக்களிக்க போகவில்லை. நாங்கள் இன்னொரு விதத்துல நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த விகிதாசாரத்தை நாங்கள் கூட்டி கழித்து பார்ப்போமா இருந்தால் பெரிய கூடுதலான அளவுக்கு தமிழ் மக்கள் என்பிபிக்கு போடவில்லை. ஆனால் அவர்கள் போட்டிருக்கின்ற விகிதாசாரத்தின்படி அவர்கள் 3 என்பிபி கட்சி வேட்பாளர்கள் அங்கு வரக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே என்பிபியினுடைய பரப்புரை மிக திறம். அனுராக குமார் திசாநாயக்க அவருடைய பேச்சு தன்மை மிகவும் உற்சாகமானது. அவர் வடமாநிலத்திலே யாழ்ப்பாணத்திலே என்ன கதைக்க வேணும் என்ற சப்ஜெக்ட் அவருக்கு தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி கதைத்தார். கிழக்கு மாநிலத்தில என்ன கதைக்க வேணும் என்று கதைத்தார். அதே மாதிரி மலைநாட்டிலே என்ன கதைக்க வேணும் என்று கதைத்தார். அதாவது அந்த இடத்தினை அறிந்து அவர் கதைத்திருக்கிற விஷயங்கள் எப்படி பரப்புரை செய்தார். இதுதான் அதற்கான காரணம். என்பிபி அங்கு யாழ்ப்பாணத்திலே 3 வரக்கூடியதாகவும் தமிழர் எம்பிமார் வர குறைவாக்கான காரணம் தமிழரசு கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சி அவருடைய குழப்பம். அதே நேரத்துல சுயாட்சி கழகத்திலே இருந்த டாக்டர் அர்ச்சுனாவை நீங்க எடுத்துக்கொண்டால் அவரும் ஒரு திறமான விஷயமாக கொண்டு தன்னுடைய சுயேட்சை குழுவை போட்டிருந்தாலும் அந்த மீடியாவினுடைய பிரச்சனையோ அல்லது மற்ற கட்சிகளுடைய பிரச்சனையோ அவருடைய கட்சியை குழப்பியும் விட்டு அவரோடு சேர்ந்த மற்றவர்களின் குழப்பி அவர்கள் தங்கள் பாட்டிலேயே போய் ஊடக சந்திப்புகளை நடத்தி அவர்கள் 10-15 நாட்களிலேயே பிரிந்து விட்டார்கள். அப்ப இது எல்லாமே யாழ்ப்பாணத்து மக்களை குழப்பி இருக்கின்றார்கள். சுயேட்சையாக இருக்கலாம், தமிழரசு கட்சியின்றியாக இருக்கலாம். குழப்பியதை என்பிபிக்கு மிக சாதகமான ஒரு 3 எம்பிக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. சொல்லுங்கள் கொர்னேலியஸ். முன்பு நீங்கள் ஞானம் கடைசியாக அந்த கருத்து வரலாற்றிலே 2 முறை ஸ்ரீலங்கா கட்சி, ஐக்கிய தேச கட்சி, இந்த 2 கட்சிகளாலும் பயங்கரமாக அழிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த ஜேவிபி அங்கம் வகிக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி. இன்று அவர்களால் ஒற்றுமையாக இப்படி திட்டமிட்டு ஒரு ஜனாதிபதியாக இவ்வளவு ஆசனங்களை பெற்று ஒரு ஆட்சி அமைக்க முடியுமாக இருந்தால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு போரினாலே தோற்கடிக்கப்பட்ட நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல், முக்கியமாக நீங்க சொன்ன மாதிரி வெளிநாடுல இருக்கின்ற நாங்களே எங்களுக்குள்ளே பிரிந்து சில பேர் தமிழரசு கட்சிக்கும், சில பேர் காங்கிரசுக்கும், சில பேர் விக்னேஸ்வரனுக்குமாக அவர்களையே வளர்த்து கொண்டு இப்பொழுது இன்னும் ஒரு குழுவினர் அர்ச்சுனாவுக்கு காசு அனுப்பி அவரை வளர்க்கிற அந்த முனைப்பிலே ஈடுபட்டு நிற்கிறார். இப்படியே நாங்கள் பிரிந்து எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே அவர்கள் அங்கே ஒற்றுமையாக தங்களது காயின் மூலம் ஒற்றுமையாக வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள். அதே போலதான் நாங்கள் இப்ப நீங்கள் கேட்ட போல் வடகிழக்கிலே வந்த அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தை பெறும், தமிழரசு கட்சி 2 ஆசனத்தை பெறும், தமிழரசு கட்சி தான் அதிக வாக்குகளை பெறும் என்ற ஒரு மனநிலையை தான் நான் இருந்தேன். ஆனால் இதற்கு அப்பாலே இப்பொழுது அதிக வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. அதாவது வடக்கிலே 2 ஆசனங்களை மட்டும்தான் தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. அதை விட கஜேந்திரன் பொன்னம்பலம், அர்ச்சுனா, செல்வம் அடைக்கல்நாதன் இவர்கள் மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது கிடைத்த செய்தியின்படி தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலிலே வடக்கிலே பயங்கரமாக தோல்வியிட்ட டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். ஆகவே வடக்கிலே தமிழரசு கட்சியுடன் இதனால் 3 ஆசனங்களை பெறுகின்றது. ஏன் கிழக்கு மாகாணத்திலே இப்படி சாணக்கியனிட தலைமையிலே அவர்கள் 3 ஆசனங்களை பெற்றார்களாயிருந்தால் அங்கு இருந்த சாணக்கியனின் ஆளுமை, அங்கு பிள்ளையான்தான் கனகாலமாக ஒரு மன்னனாக இருந்து மஹிந்த குழுவினருடையவும் கோத்தபாயவுடைய ஒரு செல்ல பிள்ளையாக இருந்து மக்கள் மத்தியிலே ஒரு ரவுடித்தனமாக இருந்து மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு பிம்பத்தை ஒரு ஆளுமையை மட்டக்களப்புக்கு வந்த பொழுது அதை உடைத்தெறிந்து அவருக்கு எதிராக பல இடங்களில் அவர் சண்டை போட்டிருக்கின்றார். முக்கியமாக மட்டக்களப்பு அந்த அவர்களது அபிவிருத்தி கூட்டங்களில் கூட பல இடங்களில் 2 பேரும் அடிபாடாத சாணக்கியன் சண்டை போட்டிருக்கின்றார். ஆகவே
அவர் மற்ற அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சாணக்கியன் முன்னுக்கு நின்று மக்களுக்கு முன்னால் நின்று அவர்களை வழிநடத்தி சென்றபடியால் அவரின் ஆளுமை அங்கு முக்கியமாக இந்த 3 ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. ஆனால் வடமாகாணத்திலே நாங்கள் இப்போது தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் பாரம்பரிய கட்சி, அவர்கள் மாகாண சபையை எப்ப பொறுப்படுத்திக் கொண்டார்களோ, அதாவது மாவை சேனாதிராஜாவை மாகாண சபை தலைவராக ஆக்க முயற்சி இருந்த பொழுது சம்பந்தன் விக்னேஸ்வரன் என்ற ஒருவரை கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக்கி அது அவர்களது அந்த 5 வருட அந்த மாகாண சபையும் படு தோல்வி அடைந்தது. இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் இதையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருந்தது. மற்றது இவர்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தலைமை பிரச்சனை என்றாலும் சரி, சுமந்திரனுக்கும் சிறுதனுக்கும் இருக்கிற பிரச்சனை என்றாலும் சரி, தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மத்திய கட்சிகளுக்கு இருக்கிற பிரச்சனையா என்ன இருந்தாலும் சரி, அது வடமாகாணத்தை மையமாகத்தான் கொண்டிருந்ததை ஒழிய கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டிருக்கவில்லை. ஆக இங்கே நடந்த ஒருவித பிரச்சனையும் அங்கு கிழக்கு மாகாணத்தை பாதிக்கவில்லை. அதுவும் ஒரு காரணம் கிழக்கு மாகாணத்திலே இவ்வளவு வாக்குகளை பெற்றது. அத்துடன் இந்த தேர்தலுக்கு முதல் மாவை சேனாதிராஜா அவர் ஒரு லிஸ்டை கொடுத்திருந்தார் டாக்டர் சத்தியலிங்கத்திடம், யாரை இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி சார்பாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை முழுமையாக எதிர்த்து அதை முழுமையாக அங்கீகரிக்காமல் அந்த லிஸ்டையே பார்க்காமல் சுமந்திரன் தனக்கு விரும்பினர்களை போட்டதன் மூலமும் யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு பெரிய தோல்வியை நமது தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றிருக்கின்றன. நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக விழுந்த வாக்குகள் அல்ல, ஆனால் தமிழ் கட்சிகளுடைய குளறுபடிகள், போட்டிகள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தபடியினால்தான் இப்படி ஒரு மாற்றம் வடமாகாணத்திலே நடந்திருக்கிறது. மற்றது எமது வடமாகாண எம்பிமார் எல்லாருக்கும் ஒரு உருமாப்பு. நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன செய்தாலும் அது தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் போடணும், அவருக்கு வேற வழி இல்லை, அவர்கள் எங்களுக்கு தான் போடுவார்கள் என்ற ஒரு இருமாப்பான ஒரு மனநிலை இருந்தபடினால் மக்கள் இந்த முறை அவர்களுக்கு ஒரு பயங்கர பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் இதில் இருந்து திருந்த வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தோற்றவர்களை தேசிய பட்டியலில் போட்டிருக்க கூடாது. வவுனியாவிலே பயங்கரமாக தோல்வியடைந்தவர் சத்தியலிங்கம். இப்பொழுது அவரை திரும்ப தேசிய பட்டியலிலே அவர்கள் போட்டு இன்னும் ஒரு புள்ளியை விட்டிருக்கின்றார்கள். அத்துடன் மாவை சேனராஜாவும் கடந்த 2 நாட்களாக ஒவ்வொருவர் வீடாக சென்று தன்னை இந்த தேசிய பட்டியலில் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டு பெரிய பிரச்சனை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது கதைப்புறமாகி வந்திருக்கின்றதாகவே மக்கள் ஒரு நல்ல படிப்பினையை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் அடுத்த 5 வருடத்துக்குள் இவர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக மாறாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி அவர்கள் இப்பொழுது செய்கின்ற தொடர்ச்சியாக தங்களது செயல்பாடுகளை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செய்வார்களாக இருந்தால் அடுத்த தேர்தலுக்கு பிறகு எங்களது யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. மற்றது ஞானம் இப்பொழுது கொர்னேலியஸ் குறிப்பிட்டிருந்தார் அந்த தமிழ் கட்சிகளை பற்றி, அதில் வைத்தியர் அர்ஜுனாவை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அதில் முக்கியமாக நீங்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கின்றீர்கள். சரி, ஆனால் நாங்கள் இப்பொழுது கூடுதலாக இந்த மக்களை சந்தித்து பேசும் பொழுது அவருடைய வெற்றியை பற்றி பெரிதும் வெளிநாட்டிலே பாராட்டுவதாக தெரியவில்லை. அதை பற்றி உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? ஆமாம், அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் கூடுதலாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் பழங்காலத்தில இருந்தே அவர்களுக்கு பழகியது பழைய கட்சிகள் அதுதான் வெல்லும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் ஒரு வைத்தியராக இருந்து அரசியலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார். என்ன காரணம் என்று சொன்னால் அவருக்கு நடந்த அநீதி காரணமாகவும் அவர் தன்னுடைய ஆஸ்பத்திரியில் நடந்த பிரச்சனைகளை வெளியால கொண்டு விட்டதால் தான் அவர் ஃபேமஸ் ஆக வரக்கூடியதாக இருந்தது. அவர் ஆரம்பத்தில இருந்தே தான் அரசியலுக்கு இறங்க மாட்டேன் என்றுதான் சொன்னார். ஆனால் பல இடங்களிலும் அவர் சென்று ஜனாதிபதியாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், எமது மந்திரியாக இருந்த டாக்டர் தேவானந்தாவாக இருக்கட்டும், எல்லாரிடம் சென்று அவர் தோத்த பின்புதான் அவர் தான் அரசியலிலே வந்தால்தான் இதுக்கு இந்த ஆஸ்பத்திரிகளையோ அல்லது வைத்தியசாலைகளையோ அல்லது சுகாதார திணைக்களங்களோ அதிலே நடக்கின்ற அநீதிகளை முன்னுக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் விசில் ப்ளோவராகவும் அவர் வந்தவர். என்ன பொறுத்தமட்டில் அவருக்கு நியாயமான ஆதரவு வெளிநாட்டுல குறிப்பிட்ட அளவு இருந்தது.
அதே நேரத்துல உள்நாட்டிலையும் சாவச்சேரி, கொடிகாமம், மீசால பகுதி, யாழ்ப்பாணம், மன்னார் பகுதிகளிலையும் அவருக்கு கட்டாயமாக இருந்தது. அவர் வெளியாக கொண்டு வந்த விஷயங்கள், ஆஸ்பத்திரியை பற்றியோ அல்லது மன்னார் ஆஸ்பத்திரியை பற்றியோ குறித்த விடயங்களும் மாஃபியா கூட்டங்களுடைய விடயங்களையும் கொடுத்தது. என்ன பொறுத்தமட்டிலே அவருக்கு கடைசி நேரத்திலே அவர் வெளியால இந்த எலெக்ஷன்ல ஒரு 3 கிழமைக்கு முன்பு ஆரம்பித்திருந்தார் என்றால் கட்டாயமாக அவருக்கு கடைசி 5-6 சீட்டுகள் கிடைக்கக்கூடிய வசதிகள் இருந்திருக்கும். அது துரதிருஷ்ட விஷயமாக அவர் மறியல்ல இருந்தபடியால் ஒரு நாளுக்கு முன்புதான் அவர் வெளியால உடனடியாகவே ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து அந்த சுயேட்சை குழு ஒன்றினை அவர் ஆரம்பித்து வைத்திருந்தார். அது ஒரு நாளுக்கு இல்ல, ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ளேயே அவர் செய்து முடிச்ச ஒரு விஷயம். அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து எல்லாம் செய்திருந்தார். அப்படி இருந்தும் அவருக்கு வெளிக்கொண்டு வந்த அந்த விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவருக்கு மிக உச்சமான அளவுக்கு வாக்கள் கிடைத்தது என்று சொன்னால், அவர் வேலை செய்த இந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரியை பொறுத்த மட்டிலே அந்த இடத்த ஏரியா மக்கள் தான் அவருக்கு வாக்களித்திருந்தார்கள். இன்னொரு விதத்திலே நீங்க பார்த்தீர்களா இருந்தால் நம்முடைய தமிழ் சமுதாயம் சின்ன பின்னமாக வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் போய்விட்டது. தமிழரசு கட்சியா இருக்கட்டும், அவர் எந்த கட்சிகளா இருந்தாலும் உள் பிரச்சனைகளினால அவர்கள் சண்டை பிடித்து பிரிந்தார்கள். அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் ஒரு கடைசி ஒரு 24 மணித்தியாலத்துக்களே தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து தன்னுடைய நண்பர்களை போட்டிருந்தாலும் அதற்குள்ளேயும் அவரோடு சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல நின்றவர்களும் ஒரு 7 அல்ல 10 நாட்களுக்குள்ளே மனம் மாறி அவருக்கு எதிராகவே அவர்கள் ஊடக சந்திப்புகளை மேற்கொள்ள தொடங்கி விட்டார்கள். அதிலையும் அவர்கள் சொன்ன விதம், அவர்கள் நாங்கள் சுயேட்சை குழுவிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம், இந்த சுயேட்சை குழுவிலே தான் நாங்கள் இருந்த எலெக்ஷனுக்கு நிற்போம், அதன் பின்பு நாங்கள் யோசிப்போம், அதனுடைய உண்மையான இது தாங்கள் வென்றால் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கட்சியை தொடக்கிக்கொண்டு போவதுதான் அவருடைய முன்னோக்கமாகவும் இருந்தது. ஆனபடியால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஒற்றுமை என்றது மிக குறைவு என்பதை இந்த டாக்டர் அர்ஜுனாவுடைய சுயேட்சை குழுவிலையும் நாங்கள் கடைசியில பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னை பொறுத்த மட்டும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு நியாயமான ஆதரவு இருக்குது, இன்னமும் இருக்குது, இனியும் கூடிக்கொண்டு போகும். அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது போன மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், அவர் அதுகளையும் தன்னுடைய ஒரு கட்சியை ஆரம்பித்து தனக்கான வேட்பாளர்களை நிறுத்துவார், அதிலையும் அவர் வெற்றி காண்பார் என்பது என்னுடைய உண்மையான கருத்து. அர்ஜுனா பற்றி ஒரு சின்ன கருத்து. அர்ஜுனாவும் அவருடன் கேட்ட கௌசல்யாவும் கயேந்திரன் பொன்னம்பலத்தை விட, சுமந்திரனை விட, செல்லம் அடைக்கலானை விட, சித்தாந்தனை விட அதிக வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அடித்தளம், ஒரு செல்வாக்கு உருவாக்கி இருக்கு என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இப்பொழுது புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களது விஞ்ஞாபனத்திலே கூறியிருந்தார்கள், நிறைவேற்று அதிகார பிரசிடண்ட் அதிபர் முறையை தாங்கள் ஒழிப்போம் என்றும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றும், மற்றது 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த நல்லாட்சி தேசிய காலத்திலே முன்மொழியப்பட்ட அந்த அரசியல் அமைப்பை இதாக வைத்து அதன் மூலம் ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார். மற்ற ஒரு ஊழலற்ற அரசாங்கத்தை தாங்கள் நடத்துவோம், அரசாங்கத்துடைய வீணான செலவுகளை குறைப்போம் என்று பல விடயங்களை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமாக அவர்கள் அந்த ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை, நான் முந்தியும் இந்த வானொலியில் சொல்லியிருந்தேன், நமது நாட்டிலே இருக்கின்ற அந்த சிஸ்டம், அந்த ஊழல் முழுமையான சிஸ்டம் கரப்ட், அங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரப்ட், எல்லாம் ஊழல் நிறைந்த திணைக்களங்களாம் இருக்கிற, இவற்றையெல்லாம் மாற்றி அதையே அவர் மாற்றுவாராக இருந்தால் அவர்களது ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக மாறும். அதே வேளையிலே எங்களது தமிழ் மக்கள் மத்தியிலேயும் அவர்கள் விரும்புகின்ற இந்த பயங்கரவாத தடைச்சேர்ப்பை நீக்கப்பட்டு சிறை கைதிகள் இல்லாதையும் விடுதலை செய்வதாக கூறியிருக்கின்றார். மற்றது கடலிலே நடக்கின்ற இந்திய இலங்கை தமிழ் மீனவர்களுக்கிடையே நடக்கின்ற அந்த மீனவ பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த தேர்தல் விஞ்ஞானத்திலே கூறிய இந்த பல விடயங்களில் சிலவற்றையாவது அவர்கள் ஒரு நியாயமான ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அவர்கள் நடத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்திலே இப்போது ஜனாதிபதி கடந்த ஒரு 2 மாதங்களாகத்தானே இருக்கின்றார். ஆனால் அவருடைய வெளிநாட்டு கொள்கைகளிலும் அவர் இந்தியாவோடும் மற்ற நாடுகளோடும் ஒத்தோடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார். என்றால் அது முக்கியம். இந்தியாவோடும் வெளிநாடுகளோடும், முக்கியமாக சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளோடும் ஒத்தோட வேண்டும். அதுக்கான ஒரு சகும்சியையும் அவர் தனது நடவடிக்கைகளால் காட்டியிருக்கின்றார். அந்த முறையிலே அவர்
ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் கேட்டது போல இந்த பாராளுமன்றத்தில் இனி என்ன நடக்க போகுது, புதிய அரசாங்கம் வருகின்றது, என்ன விதமாக நடக்க போகுது கேட்டிருந்தீர்கள். என்ன பொறுத்தமட்டு என்பிபி கட்சி இன்றைக்கு 3/2 பங்கு வேட்பாளரை கூடுதலாக கொண்டிருக்கின்றபடியால் அவர்கள் கடந்த குறைந்த ஒரு காலத்திலேயே 4 அல்லது 8 கிழமைக்குள்ளே என்ன விதமாக 3 மந்திரிமாரோடு இந்த அரசாங்கத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இதனை பார்க்கும் போது அவர்களால் கட்டாயமாக இந்த பாராளுமன்றத்தை மிக சிறப்பாக கொண்டு நடத்த முடியும். பழைய அரசியல்வாதிகள் செய்த மாதிரி வெளிநாட்டிலே கடன்களையும் மறுத்துக் கொண்டு தங்களுடைய உற்றார் உறவினரை அந்த பாராளுமன்றத்திலே வைத்துக் கொண்டு இருப்பதிலும் பார்க்க என்பிபி கட்சியை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பொதுவான ஒரு கட்சியாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அவர்களுடைய அந்த படிப்பினை கொஞ்ச காலம் இல்லை, அவர்களுக்கு கிட்டத்தட்ட 5-10 வருடமாக சரியான முறையிலே தங்களை தேர்ச்சி எடுத்துத்தான் இன்றைக்கு 3/2 பங்கு ஆசனங்களை பிடித்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டும் இவர்கள் கட்டாயமாக எல்லா நாடுகளோடு சேர்ந்தும் இவர்கள் அரவணைத்துத்தான் போவார். எவருக்கும் இவர்கள் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை கொடுத்தோ அல்லது இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுத்தோ சைனாவுக்கு முன்னுரிமை கொடுத்தோ செய்ய போவதில்லை. அவர்கள் ஒரு நடு நேர்கோட்டிலே தான் இருப்பார்கள். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போவார்கள், எல்லா நாட்டையும். அதே மாதிரி நான் நம்புகின்றேன் இலங்கையில இருந்த பிரச்சனைகள் இந்த வாருக்கு பின்பு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமாக சேர்த்து பிரமாண முடிவினை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நன்றி ஞானம், நன்றி கொர்னேலியஸ். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் தகவல்களை பரிமாறியதற்கு எனது மேல்மந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. வணக்கம் கொர்னேலியஸ். நன்றி ராஜன். நன்றி நம்முடைய நேயர்களே.